அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுகிறதுக்கு குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்களுடைய இணைவால் அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க. இந்த விதியாலும் இவற்றை மாற்ற இயலாது. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருப்பது வலிமையான ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இதனால் ஆரோக்கியம் அதிகரிக்குங்க. இவ்வளவு நாட்களாக ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உங்களுக்கு உற்சாகமும் சந்தோஷமும் அதிகரிக்க இருக்குதுங்க. எந்த காரியத்தையும் துணிச்சலோடு மேற்கொண்டு அவற்றில் வெற்றி காண இருக்கீங்க. வெற்றி கிடைக்கும் வாய்ப்புகள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த 3 மற்றும் 4ஆம் தேதிகள்ல முக்கிய 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிக்க இருப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வலிமை பெறுவதால பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. அப்படியே ஏற்பட்டாலும் கூட நீங்கள் மௌனம் சாதிப்பதன் காரணமாக அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாதுங்க. மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது இருப்பதால கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி கிடைக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்கள் இந்த வாரத்துல வீடு, இடம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வும், சிலருக்கு தசாபுத்தி சாதகமாக இருந்தால் புதிய பணிகள் சிலருக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சுபகாரிய பேச்சுகள், குறிப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. மேஷராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் சுக்கிரன் இருப்பதால அது குடும்ப ரீதியாக இருப்பதால் குடும்பம் அமைதியாக இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தேவையில்லாத வீண் சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறாரு. அதே சமயம் தனாதிபதி சுக்கிரன், புதன், சூரியன், குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். விரயத்திற்கேற்ற தனவரவு நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. வீடு மாற்றம், இடமாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாங்க. உடன்பிறப்புகள் வழியே திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. குறிப்பா மேஷராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். உங்கள் ராசிக்கு தனாதிபதியான அவர் தனஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்குதுங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அவற்றில் வெற்றியும் கிடைக்க இருக்குது. உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பற்றி தகவல்கள் வரலாங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாங்க. அதே போல நீங்கள் பணிபுரியும் இடத்தில் வீடு, வாகனம் வாங்க விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான முயற்சிகளும் கைகூடி வெற்றி கிடைக்கக்கூடிய தருணமா அமைஞ்சிருக்குது. மேசராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு சுக்கிரனுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. நீண்ட நாட்களாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்களும் கூட இந்த வாரத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார
சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் தனஸ்தானத்தில் வருவது நல்ல நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் உடன்பிறப்புகளுக்கு இப்போது வேலை கிடைக்குங்க. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகளை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாங்க. அதன் மூலம் உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாய்ப்புகள் உண்டுங்க. உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளலாமா என்று யோசிப்பீங்க. சிறிதும் கூட யோசிக்காமல் நல்ல வாய்ப்புகளாக தெரியும் பட்சத்தில் அவற்றை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே ஜென்மத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுங்க. உற்சாகத்தோடு பணிபுரிய இருக்கீங்க. உயர் பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில சூட்சமங்களை மேலதிகாரிகளே கற்றுக் கொடுப்பாங்க. உங்களுடைய பணி மற்றவர்களின் மனதை ஈர்க்கும் விதத்தில் அமையுங்க. புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதாவது அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றங்களோ சாதகங்களோ ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் பலமாக போட்டிகளுக்கு இடையில் தான் வெற்றியை பெற முடியும் என்பதை உணர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண இருக்கீங்க. உத்தியோகத்தில் உள்ள மேசராசினியர்களுக்கு சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. மாணவ மாணவிகளுக்கு எதிர்பாராத வெற்றி உண்டாக இருக்குது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கரைந்த சேமிப்புகள் ஈடுகட்டும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகுங்க. அது மட்டும் இல்லாம மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஜென்மத்தில் உஷ்ண கிரகமான செவ்வாய் இருப்பதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் தொழில் குளிர்ச்சியை தரக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது நல்லதுங்க. விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வரலாங்க. உங்களுடைய பொருளையும் நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியங்க. சில பொருட்கள் கவனக்குறைவால் திருடப்படும் என்பதால் பாதுகாப்பாக வைத்திருங்க. உங்களுக்கு அதிக ஜாக்கிரதை இந்த தருணங்கள்ல மிக மிக அவசியங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அருகிலுள்ள கோவிலில் தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்திற்கு நெய் தாருங்கள். எல்லா நன்மைகளும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.